விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. இப்போ நான் அடிக்கிற அடிக்கு நீங்க ஆடுங்க பாப்போம். இப்ப பாரு பாத்தியா கிளப்புறேன். சக்தி பூர்ணி 100% எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. அதாவது காஸ்டியூம்லேருந்து மேக்கப்லேருந்து உங்களோட ஹேர் ட்ரெஸ்ஸு
ஃபுல் 100% எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. லைவ் சவுண்டில் ஆடி இருக்கீங்க. அந்த மோளம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணாங்க, மைக்கில் கேப்சர் ஆகி நீங்கள் அந்த லைவ் சவுண்டுக்கு ஆடி இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த 100% எஃபர்ட் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் தான் சொல்லணும். ஓகேவா? எஸ். யாரை கேட்கலாம்? Your choice. மை சாய்ஸ். ஓகே, காயத்ரி மேம் சொல்லுங்க. சக்தி பூர்ணி. எஸ் மேம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் மிஸ்ஆப் இருந்துட்டு இருந்தது. அதாவது ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஆடினீங்களா இல்லை குரூப் கரெக்டாக ஆடினாங்களா? ஐ திங்க் இதுக்கு முன்னாடி உங்கள் குரூப் வந்து இன்னொரு பாயோட பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, யாருமே பர்ஃபெக்டாகவே ஆடல. இப்போ தான் இங்கே வந்து ஸ்டேஜில் வந்து ரிஹர்சல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, மாஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டான்ஸர்ஸ் பர்ஃபெக்ட் இல்லைன்னா நீங்கள் டான்ஸர்ஸ் ஸ்டேஜில் அனுப்பாதீங்க. எங்களுக்கு கண்டஸ்டன்ட் மட்டும் இருந்தால் கூட போதும். ஓகே, நீ கரெக்டாக ஆடினா கூட எனக்கு போதும். ஓகே, அவங்க இந்த தப்பட்டா அடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் ஓரளவுக்கு லைஃப் இருந்துச்சு. அவங்க தான் சிங்கர்னைஸ்டாக அவங்களோட ஆடினாங்க. மிச்சப்படி எனக்கு இந்த 4 கேர்ள்ஸ் பின்னாடி ஆடினது இட் வாஸ் ஆப்சல்யூட்லி ஹாரபிள். ஓகேங்களா? உங்கள் டான்சர்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் டான்சர்ஸ் வந்து ஸ்டேஜில் ஏற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் மட்டும் ஆடினா கூட எங்களுக்கு ஓகே. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தருண் மாஸ்டர், சக்தி பூர்ணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சக்தி பூர்ணி, நீங்கள் செலக்ட் பண்ண சாங் வந்து கிரேட் சாங். நம்ம ராஜா சார் மியூசிக் டைரக்டர். அந்த சாங்கில் வந்து மூமெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, டேக்கிங் ஆங்கிள், அது இது எல்லாமே ரொம்ப வெரி ஹெவி, அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் டீமெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இன்னும் அந்த சாங்க்கு இட் வாஸ் வெரி நாட், அதாவது இல்லை அது லைக் உன்னோட டீமில் சில கேர்ள்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி அது டிஸ்ட்ராக்டாக இருந்தது. இப்போ பாரு, அந்த எப்படி ஃபுல்லாக எப்படி டர்ட்டியாக இருக்குது. தேவையாது. சார், அப்புறமா உன்னோட பர்ஃபார்மன்ஸில் பிகினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் உன்னோட ஃபேஸ் தான் அக்ரெசிவாக இருக்கும், உன் பாடி இல்லை. அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குற அந்த சாங் லிரிக்கு தகுந்த மாதிரி. பட் அந்த இம்பேக்ட் அந்த பாடியில் தெரியணும். ஈவன் தோ யூஆர் அ ஸ்மால் கேர்ள், பட் ஸ்டில் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீ பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இட் வில் பி வெரி பேட். டு லுக் இட் வில் பி வெரி பேட். ஸோ இயர் ஆஃப்டர் ப்ளீஸ் அவாய்ட் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு யூ அண்ட் யர் கோரியோகிராஃபர் நீங்கள் டீம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? எஸ் சார். டேக் கேர். தேங்க்யூ சார். ஸோ நம்ம ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி சக்தி, உன்னோட எஃபர்ட் 100% இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீ கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ஸ்கோர்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி கேன் வி கிவ் a big round of applause for the தப்பட்டா team please? Okay, so Shakti Purniyoda scores என்ன? Can we hear it from? No. Can we know what's the score from Tarun Master? நீங்க சொல்லுங்க. அக்கடச்சு 9 வாங்கிருக்கீங்க சக்தி. வெரி குட் ஸ்கோர். காயத்ரி மேம் உங்க ஸ்கோர்